டாபிக் என்னவா இருந்திருக்கலாம்னா, ப்ராப்ளம் அன்கன்ட்ரோலபிள் ஸ்டே டாக் பிரீடிங், இதுதான் பிரச்சனை. ஹூ இஸ் டு பி பிளேம்ட், கவர்மெண்ட் ஆர் அனிமல் வெல்ஃபேர் என்ஜிஓஸ்? இப்படி டாபிக் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த ஷோலயே வந்துச்சு. கவர்மெண்ட் தான் பொறுப்பை அனிமல் வெல்ஃபேர் என்ற என்ஜிஓஸுக்கு கிட்ட கொடுத்திருக்கு, டெண்டர் கொடுத்திருக்கு. இந்த அனிமல் வெல்ஃபேர் என்ஜிஓஸ் டெண்டரை வாங்கிட்டு ஆபரேஷனே பண்ணாம, ஆபரேஷன் பண்ண மாதிரி ஒரு கீரல் போட்டு தையல் போட்டு விட்டுருக்காங்க, காசு அடிச்சிருக்காங்க. இந்த பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்க நமக்கு 30 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கீம் எடுத்து நடத்த வக்கில்லைன்னா அந்த கட்சிங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு டெண்டர் கொடுக்கறேன், எங்களுக்கு இப்படி ஒரு பித்தலாட்டம் நடந்ததே தெரியல, அந்த ஸ்கீம் ஆர் பாலிசியோட ப்ராக்ரஸ கவனிக்க எங்களுக்கு திராணி இல்லைன்னு சொன்னா ரிசைன் பண்ணிட்டு வேலை செய்யறவங்களுக்கு வழி விட்டுட்டு போங்க. தனியாருக்கு எடுத்து எல்லாம் தூக்கி கொடுக்க நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட்சிக்கு வரீங்க? அப்போ இதுக்கு மேல ஒரு பெரிய உருட்டு என்னன்னா, கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க வந்துச்சு, ஆனா இந்த அனிமல் வெல்ஃபேர் என்ஜிஓஸ் தான் தடுத்துச்சு. தடுத்த உடனே கேஸ் போட வேண்டியது தானே? நீங்க தான் லெஜிஸ்லேச்சர், நீங்க தான் எக்ஸிகியூட்டிவ், சட்டம் ஏற்றவங்களும் நீங்க தான், அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான். அரசும் அரசு அதிகாரிகளும் அவங்க வேலையை சரியா உடனடியா பண்ண சொல்லி நாங்க போராடினா எங்க மேல வழக்கு தொடுக்குறீங்க, பிரஷர் குரூப்னு லேபிள் போடுறீங்க. அரசு அதிகாரிகளை வேலை செய்யாம தடுக்கிறோம்னு சொல்லி சார்ஜஸ் ஃபைல் பண்றீங்க. இவங்க மேல ஏன் உங்க சட்டம் பாயல? ஏன்னா நீங்க 2 பேரும் கூட்டு தலைவானீங்க. நீ டெண்டர் கொடுக்கற, அவன் டெண்டர் வாங்குறான். டெண்டர் கொடுக்கல் வாங்கல அண்டர் த டேபிள் என்ன நடந்துச்சோ, ஒரு பக்கம் நிறைய நியாயமான விஷயத்த பேசினாலும் அரசுக்கு ஏன் மறைமுகமா முட்டு கொடுக்கறீங்க? இதுதான் ஏன் ஆதங்கம். எவன் ஆட்சி இருந்தா என்ன? கடந்த 30 வருஷத்துல டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்கள கேள்வி கேளுங்க, அரசு அதிகாரிகளும் கேள்வி கேளுங்க. இதுக்கு முறையா விசாரணை நடத்த சொல்லி வலியுறுத்துவோம். நானும் உங்களோட சேர்ந்து கேள்வி கேட்கிறேன், போராடுறேன். ஆனா ஸ்ட்ரே டாக்ஸ் ஆர் எ மெனஸ்ன்னு ஆதரவற்ற நாய்களை டெங்கு மலேரியா மாதிரி சித்தரிக்கிறீங்க. என்னவோ வைல்ட் டாக்ஸ் வந்து அதுவாவே நம்மளோட அண்டி பொழைக்கணும்னு வந்து நம்ம கூடயே வாழ்ந்து வருதுன்ற மாதிரியும், சிட்டில எனக்கும் ரைட்ஃபுல் பிளேஸ் இருக்கணும்னு கேட்கற மாதிரி ஒரு டிபேட். இதுக்கெல்லாம் அனிமல் லெவர்ஸ் அண்ட் சிம்பத்தைசர்ஸ் மட்டும் தான் காரணமா?